7th ஃபஸ்ட் டேர்மில் எங்கள் தமிழ் படிக்கலாம். இதன் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சிலபஸில் நாமக்கல் கவிஞர் இருக்கார். அறநெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதுலேருந்து திடீர்னு நடுவில் 2 லைன் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக யாரோட லைன் கேட்டால் நம்மளுக்கு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்னு சொல்ல தெரியணும். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறிக்கோள் பொழிகின்ற தருகின்ற. இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் ராமலிங்கனார். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகை தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். காந்திய கவிஞர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர், இல்லைன்னா வே. ராமலிங்கனார் ஆப்ஷனில் இருக்கும். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொல்லி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நம் பார்த்திட. இதுவும் நாமக்கல் கவிஞரோட பாடல் தான். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் குரல் கூட்டலாகும் வான் கூட்டல் ஒளி வானொலி. பொருள் தருக ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறிக்கோள் குறி பொழிகின்ற தருகின்ற நெறி வழி குரலாகும் குரல் கூட்டலாகும் வான் கூட்டல் ஒளி வானொலி. நாமக்கல் கவிஞர் இவரை பற்றி இலக்கிய வரலாறு புக்கில் இருந்து பார்ப்போம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. வெங்கடராம பிள்ளைக்கும் அம்மணி அம்மாளுக்கும் பிறந்தவர் தான் ராமலிங்கம் பிள்ளை. வளர்ப்பு தாய் பதுலா பீவி முகமதிய பெண். தாய் வளர்ப்பு தாய் பதுலா பீவி முகமதிய பெண். ஊர் நாமக்கல் கவிஞர்னும் போதே நாமக்கல் தான் ஒரு ஊர். அக்டோபர் 19 1888 பிறந்திருக்காரு. 1888 அக்டோபர் 19 பிறந்திருக்காரு. ஆகஸ்ட் 24 1972 இறந்திருக்காரு. 1888 பிறந்து 74 இறந்திருக்காரு. 84 வயது. சிறந்த ஓவியராக விளங்கியவர். முதல்ல இவர் வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட படத்தை வரைஞ்சிருக்காரு. அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்கப்பதக்கம் வென்றவர். எதுக்கு தங்கப்பதக்கம் வென்றார்னா அரியணையில் 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைஞ்சதுக்கு தங்கப்பதக்கம் பெற்றிருக்காரு. நாமக்கல் கவிஞரோட நூல்கள் என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி, பிரார்த்தனை, தமிழ்தேர், அவனும் அவளும், தேமதுர தமிழோசை, கவிதாஞ்சலி, இன்ப இலக்கியம், தாயார் கொடுத்த தனம், தமிழன் இதயம். என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி, பிரார்த்தனை, தமிழ்தேர், அவனும் அவளும், தேமதுர தமிழோசை, கவிதாஞ்சலி, இன்ப இலக்கியம், தாயார் கொடுத்த தனம், தமிழன் இதயம். நாமக்கல் கவிஞர் பற்றிய பிற செய்திகள். கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்திரன். நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் எதுன்னு கேட்டால் லோகமித்திரன். மேற்கொள்கள் கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடலை எழுதியிருக்காரு. பாட்டை காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதேன்ட்டு வரிகள் யாரோட இதுன்னா நாமக்கல் கவிஞர்து. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றொரு இனம் உண்டாம் தனியே அதற்கொரு குணம் உண்டாம் நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞன் போற்றப்படுறாரு. 1942 ராஜாஜி இவரை அரசவை கவிஞராக்கினார். 1888 பிறந்திருக்காரு. 1972 இறந்திருக்காரு. 42 அரசவை கவிஞராக இருந்திருக்காரு.
தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமையை கேட்பது என் செவி பெருமைன்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் வந்து தேசிய விநாயகம் இருக்காருல்ல கவிமணி, தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமையை கேட்பது என் செவி பெருமைன்ட்டு கவிமணியை பற்றி பாராட்டி சொல்லியிருக்காரு. கவிமணி தேசிய விநாயகமும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்காங்க, நாமக்கல் கவிஞரும் சிலபஸில் இருக்காங்க.